இப்போ யூஸ்வலா வந்து நம்ம எல்லாம் எப்படின்னா கொஞ்சம் நல்லா அந்த பிரஷோட இது நல்லா தேஞ்சு போற அளவுக்கு யூஸ் பண்ணுவோம். இவன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படின்னா அந்த பிரஷ் வந்து அந்த தேயிற ஸ்டேஜுக்கே போகாது. ஒரு பிரஷ்னா 2 months தான். அதுல வந்து அந்த இதெல்லாம் போயிடும். என்னென்னமோ சொல்லுவா சார் அது மெடிக்கல் டேர்ம்ஸ்ல, எனக்கு அது புரியவே புரியாது. நம்ம போவோம் அப்படி. சார் இப்போ நம்ம ஒரு ப்ரஷ்னாலே காமனாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 1 or 2 months அது யூஸ் பண்ணணும் சார். அதுக்கு மேலே நம்ம அதை யூஸ் பண்ணும்போது வந்து என்ன ஆகும்னா அது நம்மளோட கம்ஸை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரி, நம்ம சித்தா டாக்டர் தானே, ஆமாம், நம்ம வேப்ப குச்சி யூஸ் தானே பண்ணுவோம் சார். அதான் சார் எங்க பாட்டி சொல்லுவாங்க, எதுக்குதான் இந்த பல் விளக்குற கம்பை இத்தனை வேஸ்ட் பண்றாலே தெரியல, காசெல்லாம் மண்ணா போதும்பாங்க சார். நம்ம வெளியே போயிட்டு வந்திருக்கோம், சரி நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் 4 சொல்லி கொடுப்போம்னு சொன்னா வீட்டில் அதையே வச்சு கிண்டல் பண்றாங்க சார். எங்க அக்காவுக்கும் எங்க பாட்டிக்கும் சார் காம்போ பயங்கரமா இருக்கும். இவ எது பண்ணாலும் அவங்க கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சார். இவ இப்போ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பேகி ஜீன்ஸ், இந்த கிழிஞ்ச ஜீன்ஸ்லாம் போடுவாங்கல்ல, இதெல்லாம் போட்டுட்டு அவள் இப்படி போவா வருவா. எங்கள் பாட்டி பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு நல்லா தான் சம்பாதிக்கா, இதை தச்சு போட கூட ரூபா இல்லையா அவளுக்கு, இப்படி கிழிச்சு போட்டுட்டு அலையிறாள், குடும்பத்தில் மானத்தை வாங்கி இவெல்லாம் டாக்டர் என்னத்துக்கு தெரியுறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க சார். சார் நம்ம வெளியே போயிட்டு வரும்போது கொஞ்சம் மாடர்னாக நம்ம சேஞ்ச் ஆகிருக்கணும்ல, அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியும் சார். எங்கள் பாட்டிக்கிட்ட நான் இப்போ வந்து உங்கள் பேத்தி எங்கே இருக்கான்னு கேட்டேன். அவ கொழுப்புல இருக்கா அப்படிம்பாங்க. கொழும்புன்னு சொல்ல வராது அவங்களுக்கு, கொழுப்புல இருக்கா அவ அப்படிம்பாங்க. என்ன உன் பேத்தி ஏதோ கொழுப்புல இருக்காளாம ரொம்ப அப்படிங்க. எனக்கு ரொம்ப கரெக்டாக சொன்ன மாதிரி தெரியுது.